நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்னைக்கும் நாம தேவ சித்தத்தை குறித்து தான் பார்க்க போறோம். அதற்குரிய வேத பகுதி பிலிப்பியர் 2வது அதிகாரம் வசனம் 13. பிலிப்பியன்ஸ் சாப்டர் 2 verse 13. ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். இந்த வசனத்தை நாம மேலோட்டமா பார்க்கும்போது நமக்கு ஒரு குழப்பம் வரலாம். அப்போ எல்லாருடைய விருப்பமும் செய்கையும் தேவனுடைய தயவுள்ள சித்தத்தின்படி தான் உண்டாகுதா அப்படின்னு. ஆனா இந்த வசனம் அந்த அர்த்தத்துல வரல. நிருபங்கள் ஒவ்வொன்றுமே விசுவாச பிள்ளைகளுக்காக எழுதப்பட்டது. அப்போ இந்த வசனம் விசுவாச பிள்ளைகளுடைய விருப்பமும் செய்கையும் தேவனுடைய தயவுள்ள சித்தத்தின்படியே உண்டாகிறதுன்னு சொல்லுது. அப்போ தேவனுடைய தயவுள்ள சித்தத்தின்படி நம்முடைய விருப்பமும் செய்கையும் இருந்தா நம்மிடத்துல எந்த ஒரு குற்றமும் இருக்காதே. ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய சித்தத்தை அப்படியே இந்த பூமியில செய்து கொண்டிருந்தார். அவர் இந்த பூமியில இருந்த நாள் எல்லாமே பிதா அவருக்கு என்ன வெளிப்படுத்தினாரோ அதையே எல்லாருக்கும் சொன்னாரு. பிதா அவருக்கு என்ன சொன்னாரோ அதையே அவர் செய்தாரு. அதனால பிதாவுடைய தயவுள்ள சித்தத்தின்படி அவருடைய விருப்பமும் செய்கையும் இருந்ததுன்னு சொன்னா அது சரியா இருக்கும். ஆனா நம்முடைய விருப்பமும் செய்கையும் அப்படி இருக்கா? அப்படி இருந்தா நாமும் தேர்ந்தவர்களாக தேவனுக்கு கீழ்ப்படிந்தவர்களாக எந்த மாசு மறு இல்லாதவர்களாக இருப்போம் இல்லையா? நம்ம இடத்துல சில குறைகள் இருக்கே. ஆனாலும் இந்தபடி நாம தேர்ந்தவர்களா மாறுகிறதற்கு என்ன செய்யணும்? அதை நம்ம வேத வசனங்களை வச்சு பார்க்கும்போது நமக்கு இன்னும் தெளிவாக புரியும். இதே அதிகாரத்துல 5வது வசனத்துல கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. எப்படி கிறிஸ்து இயேசுவில் இருக்கிற சிந்தை நமக்குள்ள உண்டாகும்? அவர் வார்த்தையாக தான் நமக்கு வெளிப்படுறாரு. இந்த வேத வசனங்கள் அவர் நம்மளுக்கு காண்பிக்குது. இந்த வார்த்தைகளை நம்ம பிடித்து கொள்கிறவர்களா இருக்கணும். 14வது வசனத்துல கூட ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள். அப்போ ஜீவ வசனம் அவராதான் இருக்காரு. அவரை நாம இந்த வார்த்தைகளால அறிந்து கொண்டு நமக்குள்ளார ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். அது மாத்திரம் இல்ல, அவருடைய சிந்தை நமக்குள்ள வருகிறதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம். இதே அதிகாரத்துல அந்த 5வது வசனத்திற்கு மேற்படியா இருக்கிற வசனங்களை பார்த்தோம்னா, அவர் தேவனுடைய ரூபமா இருந்தும் தேவனுக்கு சமமா இருக்கிறத அவர் கொள்ளையாடின பொருளா எண்ணாம தம்மை தாமே வெறுமையாக்கி மனுஷர் சாயலா மாறினாரு. அப்படி அடிமையின் ரூபம் எடுத்து அவர் சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தி கீழ்ப்படிந்தவரா இருந்தார் இல்லையா? அந்தபடி இருந்த ஒரு கீழ்ப்படிதலுக்கும் தாழ்மைக்கும் ஆண்டவர் அவருக்கு ஒரு உயர்வு கொடுத்தார் இல்லையா? அது என்னது? இயேசுவின் நாமத்தினால வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் எல்லாருடைய முழங்கால்களும் முடங்கவும் நாவுகள் யாவும் அவரை அறிக்கை பண்ணும்படியாக எல்லா நாமத்திற்கும் மேலாக அவருடைய நாமத்தை உயர்த்தினார் இல்லையா? அந்தபடி அவருடைய நாமம் எதற்காக உயர்த்தப்பட்டது? அவருக்கு கீழே எல்லா அதிகாரத்துவமும் வரணும்னு சொல்லி. அப்ப இயேசு கிறிஸ்துவை கொண்டே தேவன் எல்லாவற்றையும் ஏற்கிறவரா இருக்காரு. நமக்கும் அவர் தான் மத்தியஸ்தரா இருக்காரு. என்னைக்கு நாம அவரை விசுவாசிச்சோமோ அன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்ம அவருக்குள்ளார முத்திரை போட்டாரு. கிறிஸ்துவனுடைய ஜீவன் நமக்குள்ள வந்தது. கிறிஸ்துவனுடைய ஜீவன் உண்மையிலே நமக்குள்ள வந்திருக்கு. நாம விசுவாசத்துல வேறுபட்டினவர்களா இருக்கோம்னா இந்த ஜீவ வார்த்தைகள் நாளுக்கு நாள் நம்மள புதிதாக்கி கொண்டே இருக்கும். உள்ளார்ந்த மனுஷன் புதுப்பிக்கப்படுறான் இல்லையா? அப்படி புதுப்பிக்கப்படும் போது கிறிஸ்து இயேசு எப்படி தேவனுடைய சித்தத்தின்படி தன்னுடைய விருப்பத்தையும் செய்கையும் செய்து கொண்டவரா இருந்தாரோ அந்தபடி அவருடைய ஜீவன் நமக்குள்ள இருக்கிறது மூலமா நாமும் தேவனுடைய தயவுள்ள சித்தத்தின்படி இருக்கிற விருப்பத்தையும் செய்கையும் கொண்டவர்களாகவே இருப்போம். இதை நமக்கு இன்னொரு வசனமும் மேலும் தெளிவுபடுத்துது. எபிரேயர் 13வது அதிகாரம் 21வது வசனம் எடுத்துட்டோம்னா, இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து உங்களில் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கியையிலும் சீர்பொருந்தவர்களாக்குவாராக. இந்த வசனம் நம்மளுக்கு தெளிவாக காண்பிக்குது இல்லையா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டே நமக்குள்ள தேவனுக்கு பிரியமானதையும் அவருடைய சித்தத்தின்படி இருக்கிறதையும் அது மாத்திரம் இல்லாம நமக்குள்ளார சகலவித நற்கிரியைகளும் செய்யத்தக்கதா ஆண்டவர் இயக்குவாராக அப்படின்னு சொல்லி அந்த நிருபத்துல எழுதப்பட்டிருக்கு.
இந்தபடியா நாமும் இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவனை உடையவர்களாய் அந்த விசுவாசத்துல சரியாக வேறுபட்டிருந்த ஜீவ வசனத்தை கொண்டு உள்ளார்ந்த மனிதனை அனுதினமும் புதுப்பித்து கொண்டிருக்கும் போது தேவனுடைய தயவுள்ள சித்தம் நமக்குள்ளார விருப்பத்தையும் செய்கையும் உண்டாக்கும். நாம தேவனுக்கு ஏற்றபடியான பிள்ளைகளாக வாழ்கிறவர்களாக இருப்போம். இதை நாம அறிந்து கொண்டு நாம ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சிந்தை நமக்குள்ளேயும் இருந்து ஆளணும்னு அவருடைய ஜீவனை உடையவர்களாக அவர் எப்படி தேவனை பின்பற்றி தேவனை பிடித்து கொண்டிருந்தாரோ அப்படி நாம அவருக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய தயவுள்ள சித்தத்தின்படி அவருடைய விருப்பமும் செய்கையும் நமக்குள்ள உண்டாயிருந்த நாம இந்த உலகத்திற்குள்ளார சுடர்களாக இருக்கணுங்கிறபடியே தேவன் விரும்புகிறாரு. இதை நாம அறிந்து கொள்வதற்காகவே ஆண்டவர் இந்த வசனங்கள் நம்மளுக்கு காண்பிச்சிருக்காரு. அதற்காக அவருக்கு நன்றி தெரிவிப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிந்தையே எங்களுக்குள்ளேயும் இருக்கும் போது தேவரீர் அப்பா உம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி எங்களுடைய விருப்பத்தையும் செய்கையும் உண்டு பண்ணுகிறவரா இருக்கீங்களே தகப்பனே. அவரை எங்களுக்கு மத்தியஸ்தராக கொண்டு எங்கள் முழங்கால்கள் அவருக்கு முன்பாக முடங்கவும் எங்கள் நாவுகள் அவரை அறிக்கை பண்ணும்படியாக அவரை நீங்க உயர்த்திருக்கிறீங்களே தகப்பனே. அப்படிப்பட்டவருடைய ஜீவன் எங்களுக்குள்ள இருந்து எங்களை நடத்துகிறதற்காக நாங்க எங்களை அவருக்கு ஒப்பு கொடுத்தவர்களாக நடக்கணும் தகப்பனே. அவரை விசுவாசிக்கிற விசுவாசத்துல வேறுபற்றினவர்களாக இருக்கணும் ராஜா. ஆம் தகப்பனே, அந்த படியான விசுவாசத்தின் மூலமாகவே நாங்க இந்த உலகத்தில் சுடர்களாய் அப்பா கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததிற்கு நடுவிலே அப்பா உம்முடைய வெளிச்சத்தை பிரகாசிக்கிற பிள்ளைகளா இருக்க முடியும் ராஜா. அதற்காக நீர் எங்களை தெரிந்து கொண்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அந்தபடியே தயவாய் ஈவாய் எங்களை நடத்தியருள போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.